மச்சான், எப்படா பைக் வாங்கினா சொல்லவே இல்லை. ஏய் சூப்பராக இருக்குடா. டேய் என்ன மாடல்டா, எப்போ வாங்கினா என்கிட்ட சொல்லவே இல்லை. புதுசாக வாங்கிட்டு வந்து நிற்கிறேன். ரொம்ப நாள் கேட்டே இருந்தடா, வாங்கி தர மாட்டேன்னு சொன்னாங்க. அடம் பிடிச்சா வாங்கி வந்து கொடுத்தாங்க. எப்படி புது பைக்கு? ஓ நீ அடம் பிடிச்சி பைக் வாங்கினியா? இப்போ நானும் எங்கள் வீட்டில் போய் அடம் பிடிச்சி புது பைக் வாங்குறேன் பாரு. சரி மச்சான், வாங்கிட்டு சொல்லி நம்ம ரேஸ் வச்சுக்கலாம். சரி மச்சான், தரலன்னு கோச்சுக்காதீங்க. புது பைக் நான் யாரும் தர முடியாது. பாய். ஏன்டா என்னாச்சு? ஏன் சுகமா இருக்கா? ஏன் தூணோட தூணா நிற்கிறேன்? இங்கே வா. போங்கம்மா, நானும் உங்கள்கிட்ட எவ்வளோ நாளாக பைக் கேட்குறேன், வாங்கி கொடுத்தீங்களா? பக்கத்தில் இருக்கிற பையன் பைக் வாங்கிட்டான். டேய் மகனே, பைக் வாங்குறது பிரச்சனை இல்லைடா. நீ நல்ல பைக் வாங்கினாலும் பரவாயில்ல, ரேஸ் பைக் வாங்கணுன்றா. அது நம்ம குடும்பத்துக்கு தேவையா சொல்லு? நீங்கள் மட்டும் பைக் வாங்கி தரலாம், அந்த வீட்டை விட்டே போயிடுவேன், பார்த்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நடக்க கற்றுக்கோங்க. இங்கே சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. இப்போ உனக்கு பைக் தான் ரொம்ப முக்கியமா? பக்கத்து வீட்டுக்கார பையன் பைக் வாங்கிட்டான், எனக்கு பைக்கு வேணும். இப்போ பைக் வாங்கி தரலன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன், பார்த்துக்கோங்க. வரவே மாட்டேன் திருப்பி. டேய் என்னடா பெத்த அவங்களை இப்படி மிரட்டுற? மிரட்டுறான் இல்லை, எனக்கு பைக் வேணும், அவ்வளோதான். ஏமா என்னாச்சு? தூணோட தூணா ஏன் நிற்கிற? ஆமாம், இப்படி தான் ஒருத்தவனை கேட்டேன். அவன் இப்போ நான் கேட்டதுக்கு எனக்கு ஆப்பு வச்சுட்டு போயிட்டான். ஏன் ஒரு ரெண்டாவது பையனா? என்ன சொன்னா? எப்படிங்க நான் யாருன்னு சொல்லங்களுமே கண்டுபிடிச்சிட்டிங்க? வீட்டில் அலப்பறை பண்ணுறதே ஒரு ரெண்டாவது பையன் தானே, சொல்லு என்னாச்சு? எங்க அவன் பைக் கேட்குறான் ரொம்ப நாளா. பைக் வாங்கி கொடுத்துருங்க. அறிவுன்றது கொஞ்சம் கூட கிடையாதுடி உனக்கு. நம்மளுக்கே சோத்துக்கு சிங்கி வச்சிருக்கோம், பைக்கு ரொம்ப தான் அப்படியே முக்கியம் மைனருக்கு. ஏன் பைக் வாங்கிட்டு எங்கே போகிறாரா? போய் வேலையை பாருங்க போங்க. சும்மா பைக்கு கீக்குன்னு என்கிட்ட வந்து எதாவது பேசுகிற வச்சுக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டு அம்மாவுக்கும் பையனுக்கும். என்னம்மா என்ன சொல்கிறாரு உன் வீட்டுக்காரு? வாங்கி தருவாரா தர முடியாதாம்மா? டேய் மகனே புரிஞ்சுக்கடா குடும்ப சூழ்நிலைய. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் காலத்தில் போட்டுக்கல செயின், அதை வித்து என்ன பைக் வாங்கி கூட, அவ்வளோதான். நீ மட்டும் என்ன பைக் வாங்கி தரலாம், நான் வீட்டை விட்டு போகிறது உறுதி உறுதி உறுதி. இனிமேல் யார் தரத்தாலும் நான் நிற்க மாட்டேன், அவ்வளோதான். என்னை தேடவே தராதிங்க, நான் எங்கே இருக்குன்னு கூட உங்களுக்கு சொல்ல மாட்டேன். ஃபோனெல்லாம் வீட்டில் தான் வச்சுட்டு போவேன், பார்த்துக்கோங்க. சரி இரு, நீ பிடிச்ச முயலுக்கு 3 காலன்னு துள்ளிக்கிட்டு இருக்காத. உனக்கு நான் பைக் வாங்கி தரேன், நாளைக்கு போகலாம் வா. வாங்க சார், வாங்க மேடம். புது பைக் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், ரேஸ் பைக் காமிங்க சார். ஐயா அவங்க கேட்குற வண்டியெல்லாம் கொடுக்காதீங்க. நல்ல வண்டி எந்த வண்டி ஓடுமா அந்த வண்டியை கொடுங்க ஐயா. வாங்கிட்டு சும்மா இரு. இங்கே வாங்கி தர வந்துவிட்டு தேவையில்லாமல் என்ன வம்புழுக்காதம்மா. சார் அந்த பைக் பாருங்கள் சார். அந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா 3 lakhs ஓகேங்களா? அது சூப்பராக இருக்கும், நல்ல மாடல். நீங்கள் எடுத்து ஓட்டுறதுக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்களுக்கு லுக்காகவும் இருக்குது சார். சரிம்மா, நான் ஃப்ரெண்டை பார்க்க போயிட்டு வரேன், பாய். டேய் சூப்பர்டா மச்சான், பைக் வாங்கிட்டேன். ரேஸ் போலாமா? சரிடா போகலாம். அதுக்கு தானே பைக் வாங்கினது. சரிடா, எப்படி வாங்குன? எது காசு? அதான் எங்கள் அம்மா கழுத்தில் செயின் போட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செயின் இருக்காது. அந்த செயினை விற்று தான் நான் பைக் வாங்கினேன். சரி சரி சரி, வா போலாம். நாம ஃபர்ஸ்ட் போவேன். இந்த வந்துட்டாடா. என் ஸ்பீடை பார்த்தது இல்லையே நீ? ஐயோ ஸ்பீடா வந்தது தப்பா போச்சு. ஐயோ மச்சி, எங்கடா வேகமாக வந்து வண்டியை விட்டுட்டியா உள்ள? இதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்ன ரேஸ் பைக்லாம் வாங்காதீங்கப்பா, நல்ல பைக்காக வாங்குங்க. எதுக்கு யூஸோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. தேவையில்லாமல் வாங்கி இப்போ பாரு எப்படி ஆயிருக்கு அப்படின்ட்டு. பைக் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் அப்படியா சைலன்சர்ன்ற பேரில் அப்படி சவுண்டு வைக்கிறீங்க? ஹார்ட் பேஷண்ட்லாம் என்ன ஆவாங்க? திடீர்னு அந்த சவுண்டு கேட்கும்போது நம்மளுக்கே தூக்கி வாரி போடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க? ரோட்டில் ரேஸ் வைக்கிறன்ற பேரில் மக்கள் நடமாற இடத்துல குறுக்கையும் மறுக்கையும் போயிட்டுருக்கீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? எத்தனை பேர் சாபம் சும்மா விடுமா? நீங்கள் சொன்னால் கேட்கணும், எங்கே கேட்குறீங்க? எல்லோரும் நார்மலாக ஆள் இல்லாத இடத்த தான் ஓட்டுவாங்க. ஆனால் நீங்கள் ஆள் இருக்க இடத்துல ஓட்டி ஓட்டி அவங்க நிம்மதியாக கிடைக்கிறீங்க. தெரியாதனமாக அவங்க மேலே விட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும் சொல்லுங்கள்? அவங்களுக்கும் குடும்ப குட்டைன்னு எதுவும் கிடையாதா? யோசிச்சு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள். நீங்கள் பேச்சுலர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே வருவாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க? பாவம் ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா அவங்க இது பண்ண முடியுமா? ஆமாம், எனக்கு இனிமேல் அந்த பைக் வேணாம், நான் வித்துற போகிறேன். பெற்றவங்க எல்லாம் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. எங்கே கேட்குறீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு தான் நீங்கள் இருக்கீங்க. வீட்டில் இருக்க நகையை விற்று நீங்கள் உங்களுக்கு பைக் வாங்கணும்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் நியாயமா? குடும்ப கஷ்டத்தை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, நான் தெரியாதனமா நான் பைக்கு கேட்டேன். அதுவும் நம்ம வீட்டில் இருக்க சூழ்நிலை புரிஞ்சாமல் நான் பைக் கேட்டது தப்பு தான். என்னை மன்னிச்சிடுங்கம்மா.